ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து என்னென்ன அளவுகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவுகளை எப்படி மார்க் பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல மார்க் பண்ண போகிற துணியை இப்படி ஃபோல்டிங்காக மடிக்கணும். அதாவது ரெண்டு கரப்பக்கத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபோல்டு பக்கம் நம்ம சைடு வர மாதிரியும் திறந்த பக்கம் எதிர் சைடு வர மாதிரியும் போட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போது பேக் பார்ட் தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உயரம் எத்தனை இன்ச்சுன்னு பார்த்துக்கோங்க. 13 இன்ச்சு ப்ளஸ் ½ இன்ச் ஸ்டிச்சிங் ப்ளஸ் 2 இன்ச் மடிப்புக்கு. இப்போ 2 இன்ச்சு மடிப்புக்கு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ அந்த கோடில் இருந்து உயரம் 13 இன்ச்சு ப்ளஸ் ½ இன்ச் ஸ்டிச்சிங்க்கு வரும், அதை மார்க் பண்ணிக்கிறோம். அதையும் ஒரு கோடாக போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு உயரத்தை மார்க் பண்ணாலே அடுத்தடுத்து நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மார்பு சுற்றளவு அதை மார்க் பண்ண போகிறோம். 10 இன்ச் ப்ளஸ் 1½ இன்ச் ஸ்டிச்சிங்க்கு 11½ இன்ச்சு. நீங்கள் ஆம்ஹோல் மார்க் பண்ணதுக்கப்புறம் கூட இதை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது மார்பு சுற்றளவும் வேஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிட்டோன்னா அது இணைக்கிறது ஈஸியாகிடும். இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். 9 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு ப்ளஸ் 1½ இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மொத்தம் 11½ இன்ச்சு. இப்போ அந்த 3 இணைச்சி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ கழுத்து அகலம் அடுத்து ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா மார்க் பண்ணிக்க போகிறோம். கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் நம்மளுக்கு 2.25 தான் வந்துச்சு. அது அப்படியே அந்த உயரம் மார்க் பண்ண கோட்லேயே மார்க் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் 5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ஷோல்டரையும் ஆம்ஹோலையும் இணைச்சிட்டு அதை அந்த மார்பு சுற்றளவு நோட் பண்ணியிருக்கோம்ல அந்த கோட்டில் இணைச்சிடுவோம். இப்போ நம்மளுக்கு கழுத்து அகலம் ஷோல்டர் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ கழுத்து உயரம் மார்க் பண்ண போகிறோம். கழுத்து உயரம் நம்மளுக்கு பேக் பார்ட்டுக்கு 7 இன்ச்சு. அதை கழுத்து அகலம் குறித்தோம்ல அதுலேருந்து நேராக கீழே குறிச்சிட்டோன்னா கழுத்து உயரம் நம்மளுக்கு மார்க் பண்ணிடலாம். அதை ரெண்டையும் இணைச்சி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போது இதில் மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ½ இன்ச் வச்சு நோட் பண்ணிவிட்டு அதை ஒரு கர்வாக போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஆம்ஹோலுக்கு 1 இன்ச் மார்க் வச்சு ஷோல்டர் டு ஆம்ஹோல் மிட் பாயிண்ட், அப்புறம் இந்த ஆம்ஹோல்லேருந்து மார்பு சுற்றளவு மிட் பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம இணைச்சிடணும். இணைச்சிட்டோன்னா கர்வ் வந்துடும். இப்போ நம்மளுக்கு ஆம்ஹோல் கிடச்சிட்டு அதை அளந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த ஸ்லீவோட சுற்றளவு வந்துடும். இதை மெஷர் பண்ண சொல்ல நம்மளுக்கு ஸ்லீவோட சுற்றளவு வந்தாலே இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை அப்படியே நம்ம கோட்டுக்கு மேலேயே கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.